சேலம் மாவட்டம் சங்ககிரி சுங்கச்சாவடி அருகே பட்டப்பகலில் 20க்கும் மேற்பட்டோர் ஈச்சர் லாரியில் வந்த குடும்பத்தினரை விரட்டி வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் அரசநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி செந்தில்குமார் காந்திமதி. செந்தில்குமார் 2022ஆம் ஆண்டு தனியார் வங்கியில் தவணை முறையில் ஈச்சர் லாரி வாங்கி ஓட்டி வந்த நிலையில் கடந்த 5 மாதங்களாக வாகனத்திற்கான கடன் தவணை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் செந்தில்குமார் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஆத்தூரில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் நோக்கி ஈச்சர் வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது கொண்டலாம்பட்டி என்ற இடத்தில் ஈச்சர் வாகனத்தை நிறுத்திய நபர்கள் தாங்கள் தனியார் வங்கியில் இருந்து வந்திருப்பதாகவும் தவணை கட்டாததன் காரணமாக வாகனத்தை விட்டு கீழே இறங்குமாறும் தெரிவித்துள்ளனர். இறங்க மறுத்த செந்தில்குமாரை வைகுந்தம் சுங்கச்சாவடியில் 20க்கும் மேற்பட்டோர் சுற்றி வளைத்து மிரட்டியுள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சுற்றி வளைத்த நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாமக கட்சி தலைமை இரண்டுபட்டதற்கு காரணம் ஜி.கே. மணிதான் என்று நத்தத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் மு. ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நத்தம் கிராமத்தில் பாமக திருக்கழுக்குன்றம் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் கிழக்கு ஒன்றிய தலைவர் சரவணன் முன்னிலையில் மத்திய மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் மு. ஜெயராமன் மற்றும் சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் ஆகியோர் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஜெயராமன், கட்சி தலைமை இரண்டுபட்டதற்கு காரணம் ஜி.கே. மணிதான் என்றும் திமுகவுக்கு கைகூலியாக ஜி.கே. மணி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் டிசம்பர் 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பு போராட்டம் அறிவித்துள்ள அன்புமணி ராமதாஸின் கரத்தை வலுப்படுத்தும் விதமாக 1000 பேர் திரள வேண்டும் என்றும் 15% இடஒதுக்கீடு வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அந்த அரச பணி கருணாநிதிய பணியை வச்சு நாம சாதிச்சுட்டு இருக்கலாம், விட்டுட்டோம். ஏன்னா அது ஒரு சதி. அது ஐயாவை ஏமாற்றி 2006 ஐயாவை ஏமாற்றி ஆரம்பித்து விட்டார்கள். 2006 ஏமாத்தனுடைய முகம் ஜி.கே. மணியுடைய முகம் இன்னைக்கு தான் வெளியே. இவன் தான் நம்ம கட்சி, நம்ம இனத்தை அழிக்கிறதுக்கு. சங்கராபுரம் அருகே கணவன் இறந்த துக்கம் தாழாமல் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரம்மகுண்டம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி சிவா ஷர்மிளா. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தையும் உள்ள நிலையில் தனியார் வங்கியில் அலுவலக உதவியாளர் வேலை செய்து வந்த சிவா மாரடைப்பு காரணமாக கடந்த 19ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் கணவரின் திடீர் இழப்பு மற்றும் மன உளைச்சல் காரணமாக வீட்டில் தனியாக இருந்த ஷர்மிளா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வட பொன்பரப்பி காவல் நிலைய போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பெற்றோரை இழந்த 3 குழந்தைகளையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி பின்னர் குழந்தைகளை 12ஆம் வகுப்பு வரை தனது சொந்த செலவில் படிக்க வைப்பதாக உறுதியளித்தார். சமூக ஊடகம், திண்ணை பிரச்சாரம் ஆகிய இரண்டும் தான் வெற்றியின் அடித்தளமாக இருக்கப் போகிறது என திண்டிவனத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாமகவின் சமூக ஊடக பேரவையின் செயற்குழு கூட்டம் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், சமூக ஊடகத்தில் நாகரிகமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்றும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடக பேரவைக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சமூக ஊடகத்தின் மூலமாகத்தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்று குறிப்பிட்ட அவர், இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்காமல் தேர்தலை சந்திக்க முடியாது என்றும் இளைஞர்கள் ஊடகத்தை சிறப்பாக கொண்டு செல்ல முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இதுதான் வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்ட அவர், சமூக ஊடகம், திண்ணை பிரச்சாரம் இரண்டும் தான் வெற்றியின் அடித்தளமாக இருக்கப் போகிறது என்று தெரிவித்தார். திருத்துறைப்பூண்டியில் மழைநீர் சூழ்ந்த வீடுகளில் உள்ளவர்களை நகராட்சி நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெய்த கனமழையின் காரணமாக வானகாரான் தெரு பகுதி வீடுகளில் தண்ணீர் புகுந்து இதனால் பொதுமக்கள் சிரமமடைந்துள்ளனர். இதனை அடுத்து உடனடியாக திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் மற்றும் ஆணையர் உள்ளிட்டோர் பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களை தண்ணீர் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மழைநீர் வடிகால்களை தூர்வாரி தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் நகராட்சி பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காரியாபட்டி அருகே தொடர் கனமழையால் சேதமடைந்த 500 ஏக்கர் வெங்காய பயிர்கள் குறித்து பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மரைக்குளம் பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் 3 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான வெங்காயங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மழை வருவது நல்லதுதான், ஆனால் வெங்காய பயிர்களுக்கு இது பெரும் நாசமாக அமைந்துவிட்டது என்று கூறும் விவசாயிகள் ஆதரவின்றி தொடர்ந்து இழப்பை தாங்க முடியாது என்றே வேதனை தெரிவிக்கின்றனர். வெங்காய பயிர் நாங்கள் நிறைய ஏகப்பட்டது இப்போ எல்லாருமே எங்கள் கிராமமே பண்ணியிருக்கோம். இதுக்கு பயிர் எடுக்கக்கூடிய தருணத்தில் ஒரு ஏக்கருக்கு 80,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். பயிர் 10 நாளில் எடுக்கக்கூடிய பயிர் இந்த மாதிரி மழையின் காரணத்தினால ஏகப்பட்ட சேதாரம் ஆகி ரொம்ப சேதமாயிடுச்சு. இதை அரசாங்கம் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இன்சூரன்ஸ் இதுகள்லாம் இது வரைக்கும் எதுவுமே வழங்கலை. கொஞ்சம் எங்களுக்கு நிதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தென்காசியில் 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் இடையால் அருகே தென்காசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது எதிர் திசையில் வந்த தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த பயங்கர விபத்தில் 2 பேருந்திலும் பயணித்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து விபத்து காரணமாக இதுவரை 5 பெண்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் 57 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் தொடர் கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் சிரமமடைந்துள்ளனர். நிலையில் திருமருகல், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் 1,60,000 ஏக்கர் பரப்பளவு நிலத்திலிருந்து சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாழடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.